அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய், அஷ்டமத்தில் சூரியன் புதன், 9இல் சுக்கிரன், 10இல் குரு, விரய ராசியில் கேது. ஆக தங்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் திங்கட்கிழமை முதல் 8இல் செவ்வாயும் சென்று சேர்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உடலில் உஷ்ண நோய் அதிகரிக்கும். பேச்சில் சூடு பறக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். கண்ட சனி. கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஒருவரை ஒருவர் பகைத்தல் கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத நெருக்கடிகளை தவிர்த்தல் வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான பயனை அடைய இடையூறுகள் உண்டாகலாம். நன்றாக ஆலோசித்து செயல்பட்டால் பிரச்சனைகளை முடிக்கலாம். ராசிக்கு 6இல் ராகு சாதகமாக இருக்கிறார். பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்ப்பீர். 9இல் சுக்கிரன் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் உதவி கிடைக்கும். சூரியன் 15ஆம் தேதி முதல் 9ஆம் வீட்டுக்கு செல்வதால் ஆதாயங்கள் சற்று அதிகரிக்கும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு தங்களுடைய உத்தியோகத்தில் மற்றும் கவனம் செலுத்துதல் வேண்டும். இல்லாவிட்டால் வீண் பலிகள் வர வாய்ப்புண்டு. 8இல் சூரியன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் திடீர் கோபம் மற்றும் அலைச்சல் உண்டாகும். உடல் நலனில் நன்றாக கவனம் செலுத்துதல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சை அல்லது இரத்த அழுத்தம் தொடர்பான கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தொழில் முயற்சிகள் விஸ்தரிப்பு தற்போது வேண்டாம். கவனமாக இருங்கள். 9இல் சுக்கிரன் புதன் இணைந்திருப்பதால் எதிர்பாராத பண வரவு, ஆடை ஆபரண சேர்க்கை அனைத்தும் உண்டாகும். சுக்கிரன் பாக்கியத்தில் ஆட்சி பெற்று தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். தைரியம் அதிகரிக்கும். 6இல் உள்ள ராகு அனுகூலமாக இருக்கும். ஆன்மீக பயணம் தங்களுக்கு அதிகரிக்கும். ஆகவே அன்பர்களே, கண்ட சனி, 7இல் சனி என்பதால் கலஸ்திரஸ்தான சனி. குடும்ப உறவில் சிக்கல். கன்னிராசி பெண்கள் அதிக வாய் பேசுதல் கூடாது. கணவரிடம் அடங்கி இருக்க வேண்டும். மௌன விரதத்தினை பின்பற்றுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.